டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஒமருக்கு அடைக்கலம் கொடுத்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி நிகழ்த்தப்பட்ட அந்த கார் குண்டுவெடிப்பு வழக்கில் ஏற்கனவே 13 பேர் பலியாகி பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த பல்வேறு இடங்களில் ஏற்கனவே என்ஐஏ அதிகாரிகள் என்பது சோதனை நடத்தி இதுவரை இந்த வழக்கு தொடர்பாக 6 பேரை கைது செய்து தற்போது விசாரித்து வருகின்றனர். அண்மையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பயங்கரவாதியின் கூட்டாளி ஜசீர் பிலால் வாணி மற்றும் அவருடைய சகாக்கள் உள்ளிட்ட 6 பேரை ஏற்கனவே கைது செய்து விசாரித்து வரக்கூடிய சூழலில் இந்த வழக்கில் மிக மிக முக்கியமாக பயங்கரவாதி உமர் உன் அபிக்கு புகலிடம் அளித்ததாக ஹரியானாவை சேர்ந்த சோயிபை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்போது கைது செய்துள்ளனர். இந்த கைதை தொடர்ந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 7வது நபராக இவர் உள்ளார். இவரை கைது செய்துள்ள என்ஐஏ சற்று நேரத்தில் அவரை என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய தகவல்களுக்கு.